வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 556வது வாரம் 29/6/2026 முதல் 5/7/2026 வரை, ஆணி 15 முதல் ஆணி 21 வரை 556வது வாரம். இதற்கு நேயர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கும் ஊக்கத்திற்கும் மிகுந்த நன்றிகள். எஸ்ஆர்எம் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் ரவி அண்ணா அவர்களுக்கும், நிர்வாகத்தினர்களுக்கும், பிரேம் டைரக்டர்களுக்கும், சிஓ மேடம் அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை ஒளிப்பதிவாளர்களுக்கும், குறிப்பாக இந்த வெற்றிகரமான நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக பின்புலமாக இருக்கக்கூடிய அத்தனை விளம்பரதாரர்களுக்கும் நேயர்களுக்கும் தான் மனமார்ந்த நன்றிகள். நிறைய கேள்விகள் தான். அதில் ஒரு கேள்வி, வீதிகளில் முட்டு சந்துகளில் விநாயகர் சிலை வைப்பது ஏன் என்று நிறைய கேள்வி. தெருக்கூத்து என்றுவார்கள். தெருக்கூத்தில் நிறைய விசேஷங்கள் உண்டு, நிறைய விதிவிலக்குகள்லாம் உண்டு. ஆனாலும் தெருக்கூத்து என்றால் ஒரு பயம், பிளக்கும் என்பது என்னுடைய அர்த்தம். அது தெருக்கூத்தில் தென்மேற்கு பகுதி தெருக்கூத்தாகக்கூடிய வீடுகளுக்கு ரொம்ப பாதிப்புகள் உண்டு என்பது சாஸ்திரம். மற்றபடி அது ஈசானிய தெருக்கூத்தெல்லாம் அது விசேஷமாகவே பார்க்கப்படுகிறது. நிறைய விதிவிலக்குகள் உண்டு. அந்த தெருக்கூத்துகளில் நேராக விநாயகரை வைத்து விட்டால் அது விநாயகருடைய இடமாக பாவிக்கப்படும். அந்த செவுறு அதன் பேருக்கு வீடு வருவதனால் அது பெரிய தோஷங்கள் விநாயகர் தாங்கிக் கொள்வார் என்பது ஐதீகம். எப்பொழுதுமே வீட்டு வாசலிலே ஒரு விநாயகரை மாற்றிக்கொள்வதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போல்லாம் டைல்ஸிலே விநாயகர் வந்துட்டார். கோயில் கட்டினா அதுக்கு சிலை வைத்தால் அதுக்கு வழிபாடு முறைகள் உண்டு, சாங்கியம் உண்டு. அதற்கு சிலர் ரெகுலராக ஐயர்களையோ பூஜாரிகளையோ வரவழைத்து பண்ணுவார்கள். சிலருக்கு முடியாது. எது நடந்தாலும், பூஜை பண்ணாலும் சரி, பண்ணாவிட்டாலும் விநாயகர் கோச்சிக்கொள்ள மாட்டார். அதுதான் அதனுடைய சிறப்பு. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி என்று பூஜை செய்தாலும் விநாயகருக்கு சந்தோஷம். விநாயகரை யார் எங்கு வைத்தாலும் அவர் அந்த வீட்டுடன் ஐக்கியமாகி விடுவார். அந்த வீடு மக்களுக்கு, அந்த விநாயகரை கும்பிடுவர்களுக்கு தான் ஐக்கியமாக அபயம் கொடுப்பதாக ஒரு ஐதீகம். அதனால தான் உலகத்தில் எந்த ஊரில் கூட விநாயகர்லாம், இந்தோனேஷியாலாம் கூட அந்த விநாயகருக்கு எல்லா இடத்துலையும் சிலை இருக்கும். இப்போ விநாயகர் எல்லாருடைய பெட்ரூம்லேயும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் விநாயகருடைய நிறைய சிலைகள் வருது கற்களால். அதெல்லாம் உங்கள் ஃபேமஸான உங்களுடைய ஜோதிடர் இடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் லக்னத்திற்கு, உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்றவாறு விநாயகரை வாங்கி வைத்து எழுந்துக்கிறிச்ச கும்பிட்றது, தண்ணியில் வைத்து அந்த தீர்த்தத்தை தெளித்து கொள்வது. ஸோ தெருக்கூத்தில் மட்டும் வைக்கிறது இல்லை விநாயகரை. நான்லாம் என் ஆஃபீஸை சுற்றி விநாயகர் தான் இருக்கும். உங்களுக்கு மனசில் ஒரு கஷ்டம், அசௌகரியம், ஒரு மாதிரி டிஸ்டிவ் இருக்குது, நிறைய ஓம்பல் இருக்குது, நிறைய சலிப்பு இருக்குது, நிறைய ஒரு இது இருக்குன்னா உங்களை சுற்றி விநாயகர் வச்சுக்கணும். அவர் தான் பாதுகாப்பு கேடு. எல்லா ரூபத்திலையும் வச்சுக்கலாம். தெருக்கூத்து இருக்கிற வீட்டில் தான் வைக்கணும்னு ஐதீகமே கிடையாது. நல்ல ஜம்முன்னு இருக்கக்கூடிய வீட்டில், வாஸ்துபடி இருக்கக்கூடிய வீட்டில், வாஸ்து இல்லாத வீட்டில், எந்த வீட்லேயும் விநாயகர் வச்சுக்கலாம். விநாயகர் வைக்க முடியலன்னா விநாயகர் டைல்ஸ் வச்சுக்கலாம். பிள்ளையார்பட்டியிலே விநாயகர் டைல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. பிள்ளையார்பட்டிக்கு என்ன விசேஷம்? வலம்புரி விநாயகர், ஓம் என்ற பிரணவத்துக்கு உண்டான ஒரு விநாயகர். ஸோ எப்பொழுதும் விநாயகரை வைக்கிறச்சு இந்த ஓம் என்ற பார்த்து, வலம்புரி விநாயகராக பார்த்து, வலம்புரி விநாயகருடைய டைல்ஸாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்காவது ஒரு ஊதுவத்தியாவது காட்டிடு.
ஸோ தெருக்கூத்துக்கு தான் விநாயகர் சொந்தமானா கிடையாது. எல்லா இடத்திலும் விநாயகரை வைப்பது சால சிறந்தது. அந்த வீட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் உள்ளே போகாமல் நல்ல விஷயங்கள் வெளியில் நல்ல விஷயங்களை தடுத்து உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல விஷயங்களை ஆக்கக்கூடிய சக்தி சர்வ வல்லமை யாருக்குன்னா விநாயகர். குலதெய்வ படத்தை உள்வாசலில் மாட்டிக்கலாம். விநாயகர் படமும் மாட்டிக்கலாம், குலதெய்வ படத்தையும் உள்வாசலில் மாட்டிக்கலாம். போகிறச்ச பார்த்துக்கினே போகலாம். உள்வாசப்படியிலே மாட்டிக்கலாம். குலத்தை காப்போல் தான் குலதெய்வம். அதனால் விநாயகருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது போல் குலதெய்வத்துக்கு அவ்வளோ கொடுங்க. காமதேனு படத்தையும் உள்வாசலில் மாட்டிக்கலாம். போகிறச்ச அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு போகணும். இல்லை நீங்களே மாடு சந்தோஷமாக வளர்க்கக்கூடிய பசுமாடு இருக்கும். நமக்கு நிம்மதி வரணுன்னா அந்த பசுமாடு கன்றுக்குட்டியோடு இருக்கிற படத்தெல்லாம் பார்க்குறது ரொம்ப நிம்மதி. கம்முன்னு மனதுக்கு பிடித்த தெய்வத்தை நினைத்து இந்த பசுமாடு படத்தையோ கன்றுக்குட்டி படத்தையோ பார்த்து மந்திர ஜபம் சொல்வது, தியானத்தை சொல்வதெல்லாம் ரொம்ப விசேஷம். நிறைய நல்லது நடக்கும். பதட்டப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஸோ விநாயகர் படம், காமதேனு படம், குலதெய்வ படங்கள் எங்கே வேணுமா இருக்கலாம். ஆனால் விநாயகர் எல்லாம் வெளிவாசலில் இருக்கலாம், எல்லா வாசல்லையும் இருக்கலாம். குலதெய்வமும் பசுமாடும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லை நம்ம அலுவலகத்துக்குள்ளே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பலம் சேர்க்கும், மனதில் ஒரு தெம்பும் நம்பிக்கையும் கொடுக்கும். இல்லைன்னா கணபதி யந்திரம், மச்ச வாஸ்து யந்திரம் எப்பவுமே உள்வாசலில் மாட்டி வைத்துக் கொள்வது நன்மது. அதெல்லாம் உங்களை காப்பாற்றும். நிறைய நல்லது நடக்கும். பதட்டமில்லாமல் பலத்துடன் இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். புரியுதா? அதனால் சந்தோஷமாக விநாயகர் என்றாலே எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர். சுற்றி வைத்து கொள்ளுங்கள். வினை தீர்ப்பவன் விநாயகர் என்பதனால் அவ்வளோ சிறப்பு. அடுத்த கேள்வி பாருங்கள். நிறைய இடத்துல வேண்டுதல் நிறைவேறிய பின் நேர்த்திக்கடன் செலுத்த முடியவில்லை, அதனால் ஏதேனும் பாதிப்பு வருமானு கேட்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஏதாவது நேர்த்தியெல்லாம் வேண்டுதல் நிறைவேறிடும், ஆனால் போய் சாமியை பார்க்க முடியாது. அந்த சாமி கூப்பிட்டா தானே நீங்கள் போக முடியும். நிறைய வேண்டுதல் செய்கிறச்சு அப்படியே விட்டுறாதீங்க. அதாவது எழுதி வைங்க மெமரியில். இல்லைன்னா உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ பொண்டாட்டியோ பிள்ளையோ புருஷனோ யாராவது எழுதி வைக்கணும். எழுதி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மறக்கணும்னு கிடையாது. தெய்வம் உங்களை விரும்பணும். விரும்புறச்ச தான் அந்த நேர்த்தி கடனை செய்ய முடியும். அதுக்கெல்லாம் நடுங்க வேணாம். நீங்கள் என்ன தெய்வத்து மேலே தான் பழிய சொல்லணும். எல்லாம் எனக்கு நிறைவேற்றிட்டேன், ஆனால் நான் அந்த நேர்த்தி கடனை செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் தான்ப்பா உத்தரவு தரணும்னு தெய்வத்துக்கிட்ட தான் பாலை போடணும். தெய்வம் நினச்சா தானே நீங்கள் போய் சாமியை பார்க்க முடியும். இப்போ இந்த நிகழ்ச்சி நான் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கணுன்ற விதி, நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சேரணும்னு இருந்தால் தான் அது கனெக்டிவிட்டி ஆகும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் அப்படி தான். ஒரு ஃபோன் வரும், ஐயோ முக்கியமான ஃபோனு நம்ம எப்படியாவது பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் 5 நாள் மறந்துடுவோம். ஐயோ அன்றைக்கே பண்ணாரே நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு பதட்டத்தில் பண்ணுவோம் இல்லையா? அந்த பதட்டத்தில் பண்ணுறது எதுக்கு? நான் 5 நாள் எப்படி மறந்தோம், யாரால் மறந்தோம், அப்படி கிடையாது. அந்த கனெக்டிவிட்டி நமக்கு அப்போ தான் உருவாகும்.
அதுபோல் நீங்கள் என்ன வேண்டுதல் பண்ணி அதை நிறைவேறினாலும் சிலருக்கு அடுத்த நாளே அந்த வேண்டுதலை செய்ய வைக்க முடியும். காலங்கள் நமக்கு நல்லா இருந்தால். சில தடைகள் இருந்தாலும் அந்த தெய்வம் வந்து என்றைக்கு கூப்பிடுகிறதோ அன்றைக்கி தான் போகணும். அந்த வேண்டுதலை பொறுமையாக செய்யலாம். ஆனால் அந்த வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு எழுதி வைப்பதே அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உண்டான நாம் ரெடியாக இருக்கிறோம், தெய்வத்திற்கு அது தெரிவிக்கிறோம், தெய்வம் நம்மளை அழைத்தவுடன் அந்த வேண்டுதல் நாம் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாண்டிங். இதெல்லாம் உலகத்தில் இயற்கையான விஷயம். நிறைய பெண்டிங்கெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. எது இதில் வேண்டுதல்ல பத்திரமா பார்த்துக்குங்க. அதெல்லாம் நிறைய உங்களை காப்பாற்றும். நிறைய விஷயம் நல்லது நடக்கும். பதட்டமோ அவசரமோ படாதீங்க. வேண்டுதல் நிறைவேற்றலேன்னு போயிட்டு நீங்கள் டிப்ரெஷனில் போயிடாது. வேண்டுதலை நிறைவேற்றிய தெய்வத்துக்கு தெரியாதா? உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்த தெய்வத்துக்கு தெரியாதா? நீங்கள் என்ன வேண்டுதல் காணிக்கை சொல்லியிருக்கீங்களோ அந்த காணிக்கையோ அல்லது என்ன பூஜை செய்கிறீங்களோ அல்லது பொங்கல் வைக்கிறீங்களோ இல்லை படையல் செய்கிறீங்களோ தெய்வத்துக்கு அபிஷேகம் குளிர வைக்கிறீங்களோ அந்த தெய்வத்திற்கு எப்போ பிடிக்குமோ அன்று அது வந்து நம்மளிடத்தில் வாங்கி கொள்ளும் என்பது தான் ஐதீகம். அந்த ஐதீகத்துக்கு போட்டு குழப்பம் பதட்டம் டிப்ரெஷன். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு கூட நிறைய பேருக்கு டிப்ரெஷன் ஆகிருக்கு. ஐயோ தெய்வம் கடாட்சம் கொடுத்துச்சு, நம்ம செய்யலையே. நீங்கள் தான் செய்கிறேன்ட்டிங்களே. சிலருக்கு மெமரி லாஸ் ஆகும், மறந்து போகும். அது அப்படி இல்லை, தெய்வம் மறக்க வைக்கும். கொஞ்சம் சுற்றிட்டு வா. தெய்வத்துக்கு தெரியும், தெய்வத்துக்கு எல்லாம் அணுவளவும் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய கஷ்டங்களும் தெரியும், நஷ்டங்களும் தெரியும், வேண்டுதல்களும் தெரியும். அதனால தான் எதுக்குமே பதட்டப்படுறது, சாமி கும்பலன்னு பதட்டப்படுறது, இந்த வாரம் போய் சாமியை கும்பிட முடியலனா அதெல்லாம் தெய்வம் நினச்சா தான் பண்ண முடியும். நான் நிறைய நாள் வந்து இந்த மந்திரம் சொல்லணும்னு சொல்லினே இருப்பேன், விட்டுருவேன். அப்புறம் நன்றாத்திரி வீட்டுக்கு வந்தோன்னே ஞாபகம் வரும், ஐயோ. அப்படி கிடையாது. தெய்வத்துக்கு நீ இந்த வாட்டி மந்திரம் சொல்கிறது தள்ளி போகணுன்னு தெய்வம் உத்தரவு. அதை எப்படி மீறி செய்ய முடியும்? மறுநாள் சொல்லிக்கிங்க. எந்த தெய்வமும் உங்களை கண்ணில் வந்து வேலை வச்சு குத்த போகிறதில்ல. தெய்வம் இருந்தாலே நம்ம அம்மா மாதிரி தான், அரவணைக்க தான் போகுது. அது ஆண் தெய்வமாக இருக்கட்டும், பெண் தெய்வமாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருக்கட்டும், அர்த்தநாரீஸ்வரராகவே இருக்கட்டும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய எண்ணங்கள் ஏற்றவாறு எல்லாமே விரைவிலே நடக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஆனந்தம் பெருகும். வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி நினைத்தாலும் தெய்வம் உத்தரவு கிடைத்தால்தான் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு உண்டான பிராப்தமும் வழிவகையும் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என் வேண்டுதல் நான் செய்வேன், என்னால் இது நடக்கும், அதெல்லாம் நடக்கும். ஆனால் தெய்வத்துக்கு முன்பாக நடக்காது, இறை சக்தி முன்பாக நடக்காது. பிரபஞ்சமே இறை சக்தியால் உள்ளது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி. இன்றைக்கி நாங்கள் பேசுகிற நாள் வெனிசுலாவில் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல் இறந்திருப்பார்கள். நில நடுக்கங்கள், ஜப்பான் நிலநடுக்கம், எல்லா ஊர்லேயும் சுனாமி கினாமி போட்டு துவம்சம். நேஷனல் வீதுன்னு இது இப்போ இல்லை, இது எலினோ எஃபெக்டாக அந்த எஃபெக்டாக எல்லா எஃபெக்டும் இல்லை. எல்லா எஃபெக்டும் பராப வருடத்தில் கண்டிப்பாக உருவாகும். பராப வருடத்தில் அடுத்தது பிளவங்க வருடம் 2028 ஏப்ரல் வரை, பராப வருடம் 2027 ஏப்ரல் வரை, அடுத்ததாக கீழ்க வருடம் 2029 ஏப்ரல் வரை, சௌமிய வருடம் 2030 ஏப்ரல் வரை,
சாதாரண வருடம் 2031 ஏப்ரல் வரை. இதில் கடவுளுடைய சித்தம், எல்லா நிமிஷத்திலும் கடவுள் தான். உலகத்தில் எப்படி வேணுமோ புரட்டி போடும், எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஸோ இருக்கிற காலத்தில் நல்லது செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. அது நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை, எது நடக்கலை யோசிச்சு பாருங்கள். 1,00,000 பேர் மினிமம்ன்றாங்க, மேக்சிமம் தெரில. 10 நிமிஷத்தில் மொத்தத்தையும் புரட்டி போட்டுச்சு. எல்லா நாடுகளுக்கும் வரும். உலகத்தில் எந்த நாடுமே தப்பிக்க முடியாது. ஒன்று நிலநடுக்கத்தில் வரும், ஒன்று மலையில் வரும், ஒன்று வெள்ளத்தில் வரும், ஒன்று புயலில் வரும், ஒன்று சூறாவளி காத்தால் வரும். பஞ்சபூதங்கள் வேலை செய்யும். நெருப்பால் வரும். கொடூரமாக தான் நடக்கும். இனி யுத்தத்தால் வரும், ஆயுதங்களால் வரும், அணு உலைகளால் வரும், பெரிய தொடர்வண்டி விபத்துகள் வரும், பெரிய வண்டி வாகனங்கள் பஸ்ஸுகள் கொள்ளுடாவும், ஃப்ளைட்டு பெரிய பாதிப்புகள் ஏற்படும், கப்பல் மனித போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய க்ரூஸ் பெரிய விபத்துகள் மாட்டும். அதனால் எது வேணுமோ எப்போவுமே நடக்கும். இதோ இந்த நிமிஷம் நம்ம பேசுகிறோம், பூமி குலுங்குமான்னு தெரியாது, குலுங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 2031 வரைக்கும் தெய்வத்தினுடைய கருணை இருக்குங்கிற பட்சத்தில் தான் இந்த உலகம் இயங்கும். இதுவும் கடந்து போகும் என்பதை போல் நிறைய பார்த்துட்டோம் நம்ம உலகத்தில். அதனால் விரோதி கிறித்து என்ற வருடம் 2030, 31, 30, 31 முடிஞ்சு 31, 32 வருகிறது. ஏப்ரல் மாதம் வரை விரோதி கிறித்து 2031 ஏப்ரல் முடிகின்ற வரையில் உள்ள அந்த வருடம் வரை தமிழ் பஞ்சாங்கத்தின் குறிப்பு. நான் அது வரைக்கும் ரிசர்ச் பண்ணதிலே இவ்வளோ மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணல. அதுக்கப்புறமாவது நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதை பற்றி பொறுமையாக ரிசர்ச் பண்ணணும். உலகத்தின் அரசியல் தலைவர்கள் பாதிப்பு, கூட்டணிகள் பாதிப்பு, கூட்டணிகள் மாற்றம், மத மோதல்கள், இன மோதல்கள், பொருளாதார பாதிப்புகள், பஞ்சம் தலைவிரித்து ஆடக்கூடிய பகுதி, விளைபொருள்கள்லாம் ஒரு இடத்தில் ஒரே கொட்டும், தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைந்து பெரிய அளவுக்கு உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தலைவர்கள் வரி மீது வரி விதித்து மக்களுக்கு என்ன வரி கொடுக்கறதுனே தெரியாத அளவுக்கு ஆயிடுறது. பெரும் இளம் வயதை சார்ந்தவர்கள் பெரும் கோடீஸ்வரர்களாவது, மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படுவது, பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் நல்லது கெட்டது எவ்வளோ நடக்குதோ அதே போல் நல்லதும் நடக்கும். 2031 எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நோய்களுக்கு மருந்து கிடச்சிடும். மனிதனுக்கு நோய்களால் மரணம் இல்லாமல் தப்பிக்கக்கூடிய பிராப்தங்கள் காணப்பட்டாலும், இதுபோல் நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், புயல்கள், வெள்ளங்கள், பெரும் தீ விபத்துக்கள், நெருப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதுபோல் துர்மரணங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, ஸ்பீட் மிஷினால் வாகனங்கள் தான் போய் மாதுறது, இதெல்லாம் வரும். ஆனால் மருத்துவத்தில் பெரும் புரட்சிகள் ஏற்படும். நினச்சி பார்க்காத புரட்சிகள் ஏற்படும். வெளிநாடு, ஃபாரினு, யூரோப்பு, லண்டனு, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, அந்த நாடு, இந்த நாடு, அரபிக் கண்ட்ரி, எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் முதலீடுகளில் 70% முதலீடுகளை தாய்நாட்டில் பத்திரமாக உங்களுடைய கிராமங்களில் போட்டு வைத்துக்கொள்ளும். 30% மட்டும் இருக்கக்கூடிய நாடுகளில் போடுங்க. ஏனென்றால் எந்த சமயத்திலும் நம்மளை வெளியேற்றி விடுவார்கள். வெளியேற்றுறதுன்னா கடுமையாக வெளியேற்றுவார்கள். கஷ்டத்துடன் வெளியேறக்கூடிய வரும். அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும். மக்கள் புரட்சி, மௌன புரட்சி, மத மோதல்கள் புரட்சி, வேலைவாய்ப்பால் பாதிப்புகள் ஏற்பட்ட புரட்சி எல்லாமே ஏற்படுமா. நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியுதா? தெய்வ பலத்தையும் தெய்வ நாமத்தையும் இஷ்டப்பட்ட தெய்வத்தை சொல்லிக்கினே போகும். 2031 வரைக்கும் இது தான். எழுதிக்குங்க. வெனிசுலா வந்திருக்கு, ஜப்பான் வந்திருக்குது, 8 புள்ளி 9 புள்ளின்னு ஓடுது.
எந்த கட்டிடமும் தாங்குகிற அளவுக்கு இல்லை இன்றைக்கி. அது அமெரிக்கா இருக்கட்டும், அந்த நாடு இருக்கட்டும், இந்த நாடு இருக்கட்டும். பெருமாற்றம் இயற்கை கொடுப்பதற்கு இல்லை தயாராக இருக்குது. தெய்வத்தினுடைய கடாட்சத்தால் நாம் நிச்சயமாக தப்பிப்போம்.